வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறதாம். திமுக இழந்த 8 நாட்களிலே மருது அழகுராஜாக்கு முக்கிய பொறுப்புகளை தூக்கி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது அதிமுகவில் நம்ம அம்மா நாளிதழ் முன்னாள் ஆசிரியரும் ஓபிஎஸ் ஆதரவுமான மருது அழகுராஜா அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்ட செய்திகள் அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்தது. அதாவது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது எம்ஜிஆர் நாளிதழ் ஆசிரியராக இருந்தவர்தான் இந்த மருது அழகுராஜா. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் கூட சசிகலா தரப்பில் கைக்கு பத்திரிகை நிர்வாகம் சென்றதை அடுத்துதான் அவர் நமது எம்ஜிஆர் நாளிதழில் இருந்து வெளியேற்றப்பட்டாராம். பின்னர் அவர் ஓபிஎஸ் இபிஎஸ் வசம் அதிமுக சென்றதும் நமது அம்மா என்ற நாளிதழ் தொடங்கப்பட்டு அதற்கு மருது அழகுராஜா ஆசிரியராக நியமிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் மருது அழகுராஜாவுக்கு போட்டியிட வாய்ப்பே வழங்கப்பட்டதாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் கூட போட்டியிட்டு தோல்வியை மட்டுமே தெரிந்தது. அதிமுக ஒற்றை தலைமை தொடர்பான மோதல் உச்சம் அடைந்த நிலையில்தான் நாளிதழ் நிறுவனர் பொறுப்பிலிருந்து பன்னீர்செல்வம் பெயர் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டதாம். இந்த சூழலில்தான் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியராக பொறுப்பிலிருந்த மருது அழகுராஜா அவர்கள் விளைவுதாக அறிவித்திருந்தார். ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரும் மருது அழகுராஜா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் செய்து வந்தாராம். பின்னர் ஓபிஎஸ் செயல்பாடுகளுக்கு திருப்தி அளிக்காததால் காட்சி பணிகளிலிருந்தே ஈடுபடாமல் ஒதுங்கிய நிலையில்தான் இவர் இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் தாவைக்க தலைவர் விஜய் வருகையை அடுத்து அவருக்கு ஆதரவாக மருது அழகுராஜா கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வந்தாராம். ஆகையால் தான் அவர் தாவைக்கால் இணைய உள்ளதாகவும் தகவல் எல்லாம் பேச்சுவார்த்தை அடிபட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அவர் இந்நிலையில் திடீரென அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மருது அழகுராஜா அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம். இந்நிலையில்தான் திமுக இழந்த சில நாட்களே மருது அழகுராஜாவுக்கு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டதாம். தொடர்பாக திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் கூட வெளியிட்ட அறிக்கையில் ஊடகவாதங்களும் கட்சி நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த ஏற்கனவே உள்ள பேச்சாளருடன் கூடுதலாக 6 பேச்சாளர்கள் நியமிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படிதான் நாயகம் கவி மருது அழகுராஜா, பல செல்வகுமார், திருப்பத்தூர் ரஜினி, சைதா சாதிக், வழக்கறிஞர் துரை தமிழ்ச்செல்வன் ஆகியோரெல்லாம் திமுகவை சார்பில் ஊடகவாதங்களை கலந்து கொள்வோருடன் இணைந்து இவர்களும் பங்கு பெறுவார்கள் என அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாம். மேலும் இது மட்டுமின்றி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிமுகவிலிருந்து இன்னும் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் பிரிந்து கண்டிப்பாக திமுக இணையக்கூடும் என்ற நிலையில்தான் அரசியல் சூழலில் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியானது, கூட்டணி ஆட்சியானது கண்டிப்பாக தமிழகத்தில் மறுபடியும் தனது ஆட்சியை பிடித்துவிட்ட நிலைப்பாட்டில்தான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.